பெரம்பலூர் அருகே ரவுடி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். தமிழக சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன் முதுகை தானே தட்டிக்கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெரம்பலூர் சுங்கச்சாவடி அருகே காவல்துறை வாகனம் ஒன்றின் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டை வீசியிருக்கிறார்கள். பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட மதுரையைச் சேர்ந்த வெள்ளைக்காளி என்ற ரவுடியை காவலர்கள் விசாரணைக்காக அழைத்துச் செல்லும் போது இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. இந்த வெடிகுண்டு வீச்சில் ரவுடியின் பாதுகாப்பிற்காக வந்த 4 காவலர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செய்திகள் வந்துள்ளன. குற்றச்செயலில் ஈடுபடும் காவல்துறையை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சமில்லை என்ற நிலைதான் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்கும் வகையில் நிலை இப்பொழுது ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போட போகிறார் என்று தெரியவில்லை. காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத முதலமைச்சர் ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கிறார். நாம் பார்த்தோம், இன்று வெள்ளைக்காளி என்பவர் குற்ற சம்பவத்திற்காக அழைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டு வெடிகுண்டை வீசி அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த வழக்கில் அந்த விவகாரம் தொடர்பாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தல பக்கத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.